எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்கள் சதீஸ்வரன். இப்போ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, நம்ம அந்த புது டயர் வாங்கணும் இல்லையா, அதை வந்து நம்ம வண்டியில் மாட்டிட்டோம். எப்படி இருக்குது பாருங்கள். நல்லா வண்டியே பார்த்திங்கன்னா ஹைட்டாக இருக்குது. சரி, இனிமேல் இதோட பர்ஃபார்மன்ஸ் வீடியோ அப்போ பார்க்கலாம் டைம் கிடச்சாக்க. பாரு, லெக்ஸ் எல்லாம் நல்லா ஹைட்டாக இருக்குது ஃபுல்லாகவே. அப்புறம் போன வீடியோவில் பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து ரேட்டு கேட்டுருந்தீங்க. அந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்திங்கன்னா நான் பில்லே காமிச்சிருப்பேன், எவ்வளோ ரேட்டு என்னன்னு. ஆனால் அது ஏரியா பொறுத்து மாறுமா என்னன்னு தெரில. நீங்கள் அதில் காண்டாக்ட் பண்ணி கேட்டுக்கோங்க. இப்போ டைமும் நம்ம பார்த்துக்கலாம், ஏன்னா இந்த டயர் எவ்வளோ ஹவர்ஸ் வருதுன்னு நம்ம செக் பண்ணிக்கலாம். இனிமேல் எவ்வளோ ஸ்டார்ட்டு இருங்க, நான் டைம் காட்டுறேன். 4500 கிட்ட ஓடி இருக்குன்னு நினைக்கிறேன். தெரியல. ஸோ 4506.3 அவ்வளோதான் நினைக்கிறேன். சரி, டிஸ்பிளே எனக்கு வெளிச்சு தெரியல. அவ்வளோ 4500 வச்சுக்கலாம். ஸோ அவ்வளோ ஹவர்ஸில் பார்த்தீங்கன்னா டயர் மாற்றிருக்கோம். அந்த எப்படி வருதுன்னு பார்க்கலாம். நான்லாம் சேர்த்துக்கு வந்து கண்டிப்பாக நல்லாயிருக்கும். இதுக்கு முன்னாடி சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, இந்த லெக்குடைய டிஸ்டன்ஸ் வந்து அதிகமாக இருக்குன்னு. இது 8 இன்ச்சு, நம்ம பிகேடியில் பார்த்திங்கன்னா 6 இன்ச்சு இருந்துச்சு. அதனால் இது நல்லா இழுக்கும், நல்லா அவ்வளோ சீக்கிரம் மாட்டாது, நல்லா க்ரிப்பாக இருக்கும். ரோட் ரன்னிங்கில் வரும்போது கொஞ்சம் நல்லா க்ரிப்பாக பாருங்கள். சும்மா வளைச்சதெல்லாம் சும்மா நார்மல் வளைச்சதே பார்த்திங்கன்னா அப்படியே புழுதி கிளப்பிருக்கு. இப்போ கலப்பை ஓட்டுறதுக்கு மாட்டியிருக்கேன். ஃபஸ்ட்டு உழவு கொஞ்சம் ஈரமாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அங்கே சான்ஸ் கிடைச்சாக்க வீடியோ எடுத்து போடுறேன், இல்லைனாக்க முடியாது. வேறு ஏதாச்சும் டவுட் இருந்தாக்க கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா வீடியோ வந்து எந்த வீடியோ பார்த்தா ஃபுல்லாக பார்த்துருங்க. அதில் நான் ரேட்டு எல்லாமே காமிச்சிருக்கேன். பொறுமையாக உட்காந்து பார்த்திங்கன்னா ஃபுல் டீட்டெயில் அந்த கூடவே அந்த பில்லுலேயே பார்த்திங்கன்னா அவங்க கான்டாக்ட் நம்பருமே இருக்கும். அதை நீங்கள் செக் பண்ணி உங்களுக்கு என்ன டவுட்னாலும் கேட்டுக்கோங்க. அப்புறம் வாரண்ட்டி கேட்டிருந்தீங்க இல்லையா, இந்த வாரண்ட்டி எப்படி சொன்னாங்கன்னா, இந்த டயருக்கு பற்றி ரேடியல் டயரை பற்றி கேட்டிருந்தீங்க, இதுவும் கேட்டிருந்தீங்க. நம்ம இது மட்டும் தான் யூஸ் பண்ணுறோம்போ, அதனால் நம்ம யூஸ் பண்ணுற டயரை பற்றி மட்டும் பார்க்கலாம். ரேடியல் டயர் வாங்கி யூஸ் பண்ணால் அப்போ அதை பற்றி பார்க்கலாம். இப்போ இதுக்கு என்ன வாரண்ட்டி சொன்னாங்கன்னா, 2 வருஷத்தில் இந்த டயர் ஏதாச்சும் டேமேஜ் ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன். நாமளே எதுனா வேணுமா டேமேஜ் பண்ணுறது இல்லை, ஓரளவுக்கு தெரிஞ்சும் தெரியாமலோ அந்த மாதிரி டேமேஜ் ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன் 2 வருஷத்தில். அப்போ என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னாங்க, இந்த டயர் எவ்வளோ தேஞ்சிருக்கு 2 வருஷத்தில், புது டயர் இருந்தால் பிரச்சனை இல்லை. 2 வருஷத்தில் ஒரு அளவு தேயும் இல்லைங்களா. இப்போ பார்த்திங்கன்னா இதோட லெக்கு பார்த்திங்கன்னா ஒரு இவ்வளோ தேயுதுன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம 2 வருஷத்தில். அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி அமௌண்ட் கம்மி பண்ணிக்கிட்டு அது தகுந்த மாதிரி பண்ணி தருவோன்னு சொன்னாங்க. புது டயரை தருவாங்க மாதிரி தான் சொன்னாங்க. அதுக்கப்புறம் வேறு எதனா இந்த கம்பெனி சார்பில் டயரு உப்பிடுறது கிழிச்சிடுறது அந்த மாதிரி ஏதாச்சும் இருந்தாக்கா 5 வருஷத்துக்குள்ளே இருந்தாலும் பண்ணி கொடுக்குறதா சொன்னாங்க டீட்டெயிலாக. இன்னும் எக்ஸாக்டாக எனக்கு உங்களுக்கு தெரியணுன்னா அதில் கான்டாக்ட் நம்பர் அவங்களுக்கு இருக்குது இல்லைங்களா, அதில் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. அப்புறம் ரேடியல் டயரை பற்றி கேட்டுருந்தீங்க. அது நம்ம நெக்ஸ்ட்டு இன்னொரு டிராக்டர் வாங்கலான்னு இருக்குது. அது வாங்கணும்னா அந்த டிராக்டருக்கு தேவைந்தாக்க நம்ம அந்த டயரை மாற்றி டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இது சேட்டை ஓட்டும் போது அந்த மாதிரி டைமில் நான் சான்ஸ் கிடைத்தா கண்டிப்பாக உங்களுக்கு வீடியோ எடுத்து போடுறேன். ஆனால் எப்படி இருந்தாலும் அந்த டயர் நல்லாயிருக்கும் எனக்கு தோணுது. இந்த வீடியோஸ் பார்த்து வந்து 2-3 பேர் டயர் வாங்கியிருக்க சொன்னீங்க, ரொம்ப தேங்க்யூ. நம்ம போடுற வீடியோ எப்போவுமே பார்த்திங்கன்னா ஒரு ஜென்யூனாக தான் இருக்கும். இதில் ஒரு கமெண்ட் பார்த்திங்கன்னா ரேட் பற்றி ஒருத்தர் அது என்ன மைண்டில் வச்சு கேட்டிருந்தா தெரியல. நான் ரேட்டுக்கு போட்டிருந்தபோது உங்களுக்கு என்ன ரேட் வரும் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருந்த மாதிரி எனக்கு தோணுச்சு. அது நார்மலாக கேட்டாரா இல்லை எப்படி கேட்டாருன்னு தெரியல. நம்மளுக்கும் அதே ரேட்டு தான். நம்மளுக்கு ஒன்றும் ஆஃபர்னாக்கா நான் 2500 கிட்ட பண்ணாங்க. ஆனால் அதே சேம் ரேட் தான், பில் காட்டின ரேட்டு தான் நான் அமௌண்ட் ட்ரான்சாக்ஷன் பண்ணேன். ஸோ அதனால் நம்ம கரெக்டாக அமௌண்ட் கொடுத்து வாங்கினா தான் நம்ம நிறைகள் குறைகள் வந்து கரெக்டாக சொல்ல முடியும். நம்ம ஒரு எப்படி சொல்கிறதுன்னா, ஒரு ரொம்ப ஆஃபர் பண்ணி கொடுக்குறோன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு பாசிட்டிவாக சொல்கிற மாதிரி தான் இருக்கும். நம்ம சொந்தத்துக்கு எப்படி வாங்கணுமோ அது மாதிரி வாங்கிட்டு வாங்கினா தான் நான் எப்படி என்ன சொல்ல வரேன்னு புரியும்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி வாங்கினா தான் நான் பாசிட்டிவ் நெகட்டிவ் இதில் ஏதாச்சும் ப்ராப்ளம் ஆச்சுன்னா உடனே சொல்லிவிடுவேன். நான் இப்போ இதை யூஸ் பண்ணுறேன், இப்போதைக்கு இது நல்லா இருக்குது. ரோட் ரன்னிங் வரும்போது மட்டும் கொஞ்சம் வைப்ரேஷன் அதிகமாக தருது. அதுக்கான ரீசன் நான் என்ன நினைக்கிறேன்னா, இந்த லெக்கு கொஞ்சம் தொலைவாக இருக்கு இல்லையா, அதனால் கொஞ்சம் வைப்ரேஷன் இருக்குன்னு இருக்கிற மாதிரி இருக்குது. ஆனால் சேத்தில் பார்த்திங்கன்னா சூப்பராக போகும். அப்போ ஓட்டும் போது பார்க்கலாம். வேறு ஏதாச்சும் டவுட்னாக்கா
நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தேவைதான் இதுக்குன்னு அந்த அலைன்ஸ் டயருக்குன்னே ஒரு ப்ளேலிஸ்ட் க்ரியேட் பண்ணிடலாம். அது இந்த மொத்தம் டயர் மொத்தமாக தேயிற வரைக்குமே எவ்வளோ ஹவர்ஸ் வருது அப்படின்னு அப்பப்போ செக் பண்ணிடலாம். சப்போஸ் டயர் கழுத்துனா அப்போ நான் ஹவர்ஸ் நோட் பண்ணிக்கலாம். எல்லாமே கரெக்டாக கிளியராக செக் பண்ணிக்கலாம். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.